வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாம் நலமா இருக்கீங்களா? கரூர் துயரம் தாவக கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 39 பேர் கூட்ட நெரிசலில் பலியாயிட்டாங்க. இந்த குழந்தையெல்லாம் எதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னே தெரியல. குழந்தைகள், இந்த வயதானவர்கள், இவங்கெல்லாம் எதுக்கு பார்க்க போகிறாங்க? உங்களுடைய சேஃபை இவங்க தானே பார்க்கணும். பாருங்கள், 39 உயிர்கள் பலியாயிட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரே அடுத்தடுத்த கோயிலில் ஒரு குழியில் 2 குழந்தைகள், அங்கிட்ட பக்கத்தில் தாய், எல்லாம் பார்க்க ரொம்ப வேதனை அளிக்கிறது. அவர் என்ன பண்ணுவார்? அவர் அரசியல் கட்சி தலைவர், முறையான ஒரு அனுமதி வாங்கிட்டு அவர் கட்சிக்கு பரப்புரை பண்ணுறாப்புல. தமிழக அரசு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடம் போதுமானதில்லைங்கிறது சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம ஒரு சில தினங்களில் தெரிஞ்சுக்கலாம். அதை நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்காங்க பிறகு தமிழக அரசு மூலம். அப்புறம் தான் உண்மைத்தன்மைலாம் வெளியில் வரும். இப்போ உள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் குடும்பத்தை, நண்பர்களை இழந்தோட அனைவர்களுக்கும் நம்ம ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்து கொடுக்குறோம். ரொம்ப ஒரு துயரமான செய்தி. அதிலிருந்து மீண்டு வர அவர்களுடைய குடும்பமும் அரசியல் கட்சி தலைவர்களும் ரொம்ப பல நாட்கள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சில நாட்களில், வருடங்கள்லாம் சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு இதுக்கு ஒரு என்ன ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இடத்துல மொத்தமாக இப்போ அவங்க திமுக இதெல்லாம் பண்ணுறாங்களா, மொத்தமாக சேர் போட்டு மொத்தமாக உட்காந்து பண்ணுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் சேஃப். அது இந்த வெயிலேருந்து தப்பிக்கணும். வெயிலேருந்து இல்லாமல் ஒரு 6 மணிக்கு ஒரு மாநாடு இடம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், 6, 7, 8, 9 இந்த மாதிரி இரவு நேரத்தில் நடத்திட்டு மக்களுக்கு பாதிப்பில்லை பாருங்கள். மக்களுக்கு பாதிப்பில்லை. டே டயத்தில் கொடுக்குறத நிப்பாட்டிடணுங்க. எல்லா அரசியல் கட்சி, எல்லா கட்சிக்குமே சொல்லுங்கள், தாவகாவுக்கு மட்டும் இல்லை, அனைத்து கட்சிகளுக்குமே. அப்படி இருந்து நம்ம பண்ணிட்டோம்னா யாருக்கும் எந்த அசம்பாதமும் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் யாருக்கும் மயக்கம் வராது. கூட்ட நெரிசலில் நம்ம செக்யூரிட்டிலாம் போட்டு, இந்த திமுக இதெல்லாம் நடக்குது பாருங்கள், கரூரில் எல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். சேரெல்லாம் ஒரு 1 லட்சம் சேர் கொண்டாந்து அடிக்கிடுவாங்க. அப்படியே எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே வெளியே வர மாதிரி. அது மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை தவிர்க்கலாம். என்ன, இந்த மாதிரி மக்கள் உயிரிழப்பை தவிர்க்கலாம். அதை விட்டுட்டு எல்லா கட்சிகளுமே, இது இப்போ விஜய் கட்சி மட்டும் இல்லை, தமிழகத்தில் அனைத்து கட்சியுமே இது மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேர்தல் நேரத்தில் எல்லாம் இப்போ வெயிலெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வாடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் இதுலேருந்து விஜய் ஒரு எழும்பி மீண்டும் வரணும். என்னுடைய வேண்டுகோள். யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல். ஓகே, நன்றி, வணக்கம்.